ரெண்டாவது பர்த்தனை. நம்ம அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது நாலாவதாக இருளை வெளிச்சமாக்குகிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணுகிறார். இருள் என்பது பாவம், உலக ஆசீர்வாதங்கள். 2 சாமுவேல் 22-28. 2 சாமுவேல் புஸ்தகம் 29ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீ என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். முதல்ல நல்லா பாருங்க, வசனத்தை எவ்வளவு அழகா சொல்லுது. கர்த்தராகிய தேவரீ என் இருளை, வாசிங்கப்பா. கர்த்தராகிய தேவரீ என் விளக்காய் இருக்கிறீர். என் விளக்காய் இருக்கிறீர். யாரா இருக்கிறாரு? ஆண்டவர் யாரா இருக்கிறார்? உனக்கு விளக்கா இருக்கிறாரு. விளக்கு இருந்தா தான் வெளிச்சம். விளக்கு இருந்தா தான் அதுல எண்ணெய் ஊற்றப்படும், எண்ணெயாகிய அபிஷேகம். அது அக்கினி கொளுத்தப்பட்டா அது எரியும், வெளிச்சத்தை கொடுக்கும், பிரகாசம் உண்டாகும். அப்ப கர்த்தராகிய தேவரீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர். ஆண்டவர் உனக்கு யாரா இருக்கிறார்? விளக்கா இருக்கிறாரு. விளக்கு அவர் உனக்கு விளக்கா இருக்கிற அப்படின்னா நீ எப்படி இருக்கிற? வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, பிரகாசிக்கிற. அப்ப அவர் உனக்கு விளக்கா இல்லாவிட்டா, விளக்கு இல்லாவிட்டா எப்படி திரி அதுல இருக்கும்? அதுல எப்படி எண்ணெய் இருக்கும்? அப்ப நீ ஒண்ணுமே இல்லை. இயேசு தான் உனக்கு விளக்கா இருக்கிறாரு. அப்பதான் நீ எண்ணெயாவும் திரியாவும் இருக்க முடியும். அப்பதான் நீ வெளிச்சம் கொடுக்க முடியும். உன் இருள்கள் நீக்கும், உன் வேதனைகள் மாறும், உன் கடினமான நிலைமைகள் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால், உன் இருள்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால், உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும்னா கர்த்தர் உனக்கு விளக்கா இருக்கணும். கர்த்தர் விளக்கா இருக்கிறாரா? வாசிங்க. விளக்கா இருக்கிறீ. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உன் இருளை மாற்றுகிறவர். உன் இருள்கள் நீக்கப்படும், உன் பாவங்கள் நீக்கப்படும், உன் கஷ்டங்கள் நீக்கப்படும். கண்ணீராகி இருள் மாறும், கஷ்டமாகி இருள் மாறும், வறுமை என்ற இருள் மாறும். எந்த வாழ்க்கையில இருள், எந்த ஒரு வெளிச்ச பாதையே தெரியாது. உனக்கு வெளிச்சமாகிய பாதைகள் காரியம் மாறுதலா முடியும். உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவார், உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். நீ நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரு. நீ செல்லும் பாதை உன் நேசர் அறிவார். அந்த பாதையில வெளிச்சம் உண்டாகும். உன் இருளான நிலைமை மாறும், உன் தடுமாற்றங்கள் மாறும். இருள் என்றாலும் தடுமாற்றம் தான். தடுமாறி போவான், அந்த பாதையே தெரியாது. எங்க கல் இருக்குது, கடினம் இருக்கிறது, கஷ்டம் இருக்குதுன்னு தெரியாது. உன் கஷ்டம் தடுமாற்றங்கள் எல்லாம் மாறும், உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இப்போ உன் வீடு இருட்டா இருந்தா எப்படி? நல்லா பிரகாசமா இருக்குமா? ஆனா நல்ல போக்கஸ் லைட்லாம் போட்டு நல்லா வெளிச்சமா இருந்தா கம்பீரமா அப்படி பிரகாசமா இருக்கும். அதே போல கர்த்தர் உன்னை பிரகாசமாய் மாற்றக்கூடியவர். அந்த பாயிண்ட் வாசிக்க. கர்த்தராகிய தேவரீ என் விளக்காய் இருக்கிறீர். எனக்கு விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை, என் கஷ்டத்தை, என் இருளை, என் கண்ணீரை, என் வறுமையை, என் தரித்திரத்தை, என் பிரச்சனைகளை, என் குடும்ப சூழ்நிலைகளை, குடும்ப கஷ்டங்களை, இல்லாத நிலைமைகளை, கடன் பிரச்சனைகளை, கண்ணீரின் பாதைகளை, என் இருளை கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் போதும். வெளிச்சமாக்குகிறார். உன் வறுமைகள் மாறுகிறது, உன் அந்தகாரங்கள் நீங்கிறது. ஒரு பாட்டு காணும். வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறு. அப்போ வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. உன் கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தது.
உன் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, உன் பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது, கீழ்ப்படியாமை எல்லாம் மாற்றிக்கிறார். எதுக்கு அந்த வந்த பையன் அந்த பாட்டி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு தெரியல. அது சரியாயிடும். அவரே போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வர்றாரு, அவரே அனுப்பிச்சு விட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால இருளை மாற்றுகிறவர். மாற்றம் தாங்க, ஒரு மாற்றங்க. குடும்ப வாழ்க்கையினாலே ஒரு மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையினாலே ஒரு மாற்றம், ஒரு மாறுதலை தேவன் தருவார். அந்த கப்பலை ஊற்றி கொடுங்க. அந்த கப்பலை ஊற்றி கொடுங்க. தேவன் மகிமை உண்டாதாக. குடும்ப வாழ்க்கை என்றாலும் ஒரு இருளை வெளிச்சமாக, அந்த பாணி வாசிமா, இருளை வெளிச்சமாக மாற்றுகிறீர். அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். மாற்றுகிறார். கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். வெளிச்சமாக உன் குடும்ப வாழ்க்கை வெளிச்சமா மாறுகிறது. உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு. அவ்வளவுதான். இனி பிரச்சனையே கிடையாது. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்துடுச்சு. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியமாய் தேவன் என்ன செய்வாரு? நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அடுத்து சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 18:28 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 18:28. அடுத்தது யோபு 12:22. ஒருத்தர் எடுத்து வச்சுங்க. நீ யோபு எடுத்து வச்சுக்கணும். யோபு 12:22. தம்பிங்க வசனம்லாம் டக்குன்னு எடுக்கணும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் தாவீது சொல்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நிச்சயமான வார்த்தை. தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. அது யோபு கூட சொல்றாரு. யோபு கூட இருளான சூழ்நிலை. வாசிங்க. யோபு 12:22. யோபு 12:22 வாசிங்க. எனக்கு நேரம் வீணா போகுது. தம்பிங்கெல்லாம் வசனத்தை எடுக்க மாட்டேங்குது. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை. யோபு போற பாதை மரண இருளை. யோபுக்கு வந்த கஷ்டம், சோதனை, இழப்புகள் நமக்கு இல்லப்பா. நீங்க சொல்றோம், ஐயோ என் பிரச்சனை போல யாருக்குமே இல்லைங்கன்னு. உன்னை விட பெரிய பிரச்சனை யோபு. பழைய ஏற்பாடு பரிசுத்தவானா இருந்தாங்க. யோபுக்கு வந்தது போல இது வரைக்கும் யாருக்குமே வந்தது கிடையாது. 10 பிள்ளையும் செத்து போச்சு. ஒரு பிள்ளை செத்தாலும் நம்மளால தாங்க முடியும். 10 பிள்ளைகளும் செத்து போச்சு. ஜிஜி தினகரன் அவங்க மக ஆக்சிடென்ட்ல இறந்த உடனே ஊழியத்தில் தடுமாறிட்டாரு. அப்போ ஊழியக்காரர்களை அவர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி, கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டாரு அப்படி தைரியப்படுத்தினால இன்னைக்கு ஊழியத்தில் மகிமையா பிரகாசிக்கிறாங்க. ஆனா யோபுக்கு எல்லா இழப்பு, வேலையாட்கள்லாம் இழப்புறான், நிலங்களெல்லாம் இழப்புறான். வாசிங்க. யோபு அதிகாரம் சொல்லுங்க. யோபு 12:22. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருள், மரணத்தை நோக்கி. யோபுடைய மனைவி சொல்றா, அட போயா, இன்னமும் உத்தம ஆண்டவர் உனக்கு தீமை செய்கிறார், நீ இன்னமும் உத்தமத்தில் உண்மையை உறுதியா நிற்கிறார். தேவனை தூசித்து ஜீவனை விடு. அடி பைத்தியக்காரி. கத்திரிடத்தில் நன்மை மட்டும் பெற்றல, லட்டு, பிரியாணி, நல்லா மீன் கறின்னு ஆக்கி துண்ணல, நல்லா ஆசீர்வாதம் வச்சிடல, நல்லா ஒட்டகம் நல்லா வருமானம் நல்லா வந்ததுல, ஆடு பாலை கறந்து விற்று சாப்பிட்டல, மூக்கு பிடிக்க சாப்பிட்டல, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நீ தீமையே பெறக்கூடாதா? தீமை வந்தாலும் நன்மை வந்தாதான் ஆண்டவர் என்னக்கூடாது. கஷ்டங்கள் தீமைகள் வரும்போது அந்த வசனம், இந்த பாயிண்ட் மட்டும் வாசிங்க. முதல்ல இருந்து வாசிங்க, அப்படி வாசிக்கூடாது. மரண இருள். யோபுடைய வாழ்க்கை மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். மரண இருளில் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவனை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார்.
அல்லேலூயா. உன் வாழ்க்கை மரண இருள போல இருக்கலாம், பயங்கர பிரச்சனையா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், தொடர்ந்து உன்னை டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கலாம். அம்மா சுத்தாதம்மா, கிளவியோடு மோசமாகுது. அதனால மரண இருள் ஒரே டார்ச்சர், பொழுது விடைஞ்சாலே குழப்பமாகுது. அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டான்னா அவன் சாப்டர் என்னாச்சு, அந்த மரண இருளுடைய சாப்டர்லாம் முடிஞ்சிருச்சு. உன்னை மரணத்திலிருந்து மீட்டுட்டார். எழுந்ததெல்லாம் நீ எழுந்தது எல்லாம் என்ன செய்தாரு, திரும்ப அளிப்பேன் கொடுப்பேன். இழந்தது ரெட்டிப்பா கொடுத்தாரு. ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. உனக்கு வெளிச்சங்க மரண இருள், மரண வாழ்க்கை உனக்கு இருள போல இருக்கு. உன் குடும்ப வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறது. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவரா இருக்கிறார். அல்லேலூயா. தம்பி முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம் தம்பி, வந்து உக்காரு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிக்கிறான் காரியம். வாசிங்க யோவான், வாசிங்க. இன்னொன்று குறைவு, அடுத்தது வந்து குறைவை நிறைவாக்குகிறான். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. 4:19 சீக்கிரம் வாசிங்க. குறைவு, நீ குறைவா இருக்கிற, அதை மாறுதலாய் மாற்றிக்கிறான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை, என் தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னும் உண்மையான உறுதியான வார்த்தை. நம்ம என்ன செய்யலாம், ஐயோ எல்லாமே குறைவா இருக்கையா, வீட்டில் அது இல்லை இது இல்லை, நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டவும் இல்லை, வாடகை கொடுக்கவும் இல்லை, பால் வாங்க கடைக்காரன் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறான், என்ன ஒரே என்ன வாழ்க்கைச்சு என்ன போப்பா வாழ்க்கையா இது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, கஷ்டமா இருக்கு, வெறுப்பா இருக்கு. இது சொல்றான், உன் குறைவெல்லாம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடிந்தது, மகிமையிலே நிறைவேற்றுவார். இந்த உலகத்தில் சமுதாயத்தில் உனக்கு குறைவு இருந்தாலும் தேவன் பரலோகத்தில் உனக்கு நிறைவு வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. இந்த பூமியிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வசனம் என்ன சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு. ஆண்டவரை தேடுற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, உலகத்தை தேட போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தான் வேலைக்கு போகுது. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனீங்கன்னா எல்லாம் குறைவு தான். ஆமாம், உனக்கு ஒன்றே இருக்குத்தாலே இல்லாத போயிடும். ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணத்துக்கு போட்டு ஆண்டவர். முதலாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவம். இயேசுவை தேடினோம், மகிமையிலே நிறைவாக்குவார். உன் காரியம் மாறுதலாக முடியணும்னா, உன் இருள் நீக்கணும்னா, உன் கஷ்டம் மாறணும்னா ஆண்டவருடைய நேரத்தை ஏன் நீ திருடுற? ஏசப்பாவை சில சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதுங்க. சபைக்கு வரத்த சிலர் விட்டுறான். உலகத்தான் போனா செய்யறான், கல்யாணத்துக்கு போறான், காது குத்துக்கு போறான், சொந்தக்காரன் வீட்டுக்கு போறான், அன்னைக்கு தான் வேலைக்கு போவான், அன்னைக்கு தான் கண்ட கசுமாடத்துக்கெல்லாம் போவான். நீ ஒரு கிறிஸ்துவனை நீ எப்படி சொல்ல முடியும்? எப்படி உன் பிரச்சனை மாறும்? உன் இருள் எப்படி நீங்கும்? உன் வறுமை எப்படி நீங்கும்? உன் மன எழுத்தம் எப்படி மாறும்? இன்னும் சத்திரி எழுமின்னு தான் இருப்பான். சாத்தான் தலைவிரிச்சி ஆடுவான். குடும்பம் போராட்டமாக இருக்கும், குழப்பங்களாக தான் இருக்கும். ஒரு காலம் மாறுதலே வராது. உன் காரியம் மாறுதலாக முடியணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அப்பதான் பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுப்பாராம். இல்லைன்னா இருக்கிறத இல்லாத போயிடும், தொடச்சிட்டு போயிடும். ஏன் சில கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்குது, வீடை கட்டுவான், கடைசியாக வர அந்த வீடு எவனோ ஒருத்தர் அனுபவிப்பான். வேலை ஒரு மாதம் கூட நிற்காது, வீட்டில் ஒன்றுமே இருக்காது. பக்கத்து வீட்டில் போய் கடை கொஞ்சம் பருப்பு இருந்தா கூட, கொஞ்சம் எண்ணெய் கூட, கொஞ்சம் உப்பு கூட இருக்காது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னது 10 ரூபா உப்பு கூட இல்லை. பாருங்க எவ்வளோ பெரிய தரித்திரம். நீ தேவனை தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் உனக்கு எதுக்கு அந்த கல்யாணம்? அந்த கல்யாணமே வேணாம். எங்கள் சிஸ்டருடைய ஒய்ஃபுடைய தம்பியா தங்கச்சி கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்க. போலியே
உனக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியக்காரன், நான் எனக்கு ஆண்டவருடைய சம்பந்தம் முக்கியம். நான் ஞாயிற்றுக்கிழமை சபையை இழுத்து மூடிட்டு சர்ச்சை மூடிட்டு கல்யாணத்துக்கு போனாக்கா நான் இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா? அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்குமா? இல்லை, இல்லைன்றது தான் நிலைமை தான் இருக்கும். ஆண்டவருடைய ஓய்வு நாள் யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய நாள். உனக்குரிய பேனாவை எடுத்தாலே உனக்கு எவ்வளோ கோபம் வருது. உன் டீ ஷர்ட்டை உங்கள் அண்ணன் எடுத்து போட்டாலே ஒத்துக்க மாட்டேன். என் டீ ஷர்ட்டை நீ எப்படா எடுக்க? கைட்டு, இப்போவே கைட்டு, நடு ரோட்லேயே கைட்டு அப்போ எவ்வளோ உரிமை. டேய் அவுட்ரா பேண்ட்டை நீ சொல்கிறல, உனக்குரியது. என் சோப்பை நீ எப்படி எடுப்ப? என் சீப்பை நீ எப்படி தொடுவ? உனக்குரியதை தொட்டால் உனக்கு இவ்வளோ கோபம் வருது. ஆண்டவருக்குரிய ஓய்வுனால நேரத்தை, கர்த்தருக்குரியதை நீ தொடுற எவ்வளோ உனக்கு நெஞ்சு எழுத்து, உனக்கு எவ்வளோ துணிகரம். அப்படி இருந்தால் ஆண்டவர் சும்மா விடுவாரா? அப்படி ஏன் கஷ்டம் வருது? ஐயா ஒரே பிரச்சனையாகுதியா, பிரச்சனையாக தான் இருக்கும். தலை விரிச்சு தான் ஆடும், தரித்திரம் தலை விரிச்சு தான் ஆடும். கூட எப்படி கொடுப்பாரு? இருக்குத்தான் குறைஞ்சி போயிடும். இல்லாத இடங்களில் உருவாக்குற தேவன் நம்முடைய கர்த்தருக்குரிய நேரத்தை நீ கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். உனக்கு உரியவன் நீ உனக்குரியவனே அல்ல, இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகம் உனக்கு பாத்திரம் அல்ல. அந்த வசனம் வாசிங்க அந்த வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, தம்முடைய ஐஸ்வர்யம் உன்னை ஐஸ்வர்யவானா வைத்திருக்கிறார். யோபை பத்தி என்ன சொல்றாரு? அவன் ஐஸ்வர்யவானம். யோபை பத்தி என்ன சொல்றாரு? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து. நீ தேவனுக்கு பயப்படுறியா? பொல்லாப்புக்கு விலகிறியா? ஆராதனைக்கு ஒழுங்கா வரியா? ஆண்டவர் உண்மையை ஆராதிக்கிறியா? பைபிள் வாசிக்கிறியா? தேவ சமூகத்தில் கைத்தட்டிலாம் பாடுறியா? ஆண்டவர் துதிக்கிறியா? தேவனுக்காக நீ வாழ்கிறியா? நீ தேவனுக்குரியவன். நீ உனக்கு சொந்தம் கிடையாது, நீ உனக்குரியவன் கிடையாது. இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் தான் நீ உனக்குரியவன். நீ ஆண்டவருடைய பொக்கிஷம். நீ பரலோகத்துக்குரியவன். இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிக்கலாம். நீ உனக்கு சொந்தமே கிடையாது. வெண்ணிலாவுடைய பையன் நீ பூமியில் இருக்கும்போது தான் சொல்லலாம். மனித பிற்பாடு ஏசப்பா பையன். அம்மா இயேசுக்கு சொந்தம். ஆரோன் இயேசுக்கு சொந்தம். அங்கே எங்கள் அம்மானெல்லாம் ஒட்டி உறவாட முடியாது. அல்லையா? இங்கே பூமியில் மட்டும்தான் அம்மா அப்பா எல்லாம் உறவு. நீ கர்த்தருக்குரியவன், நீ தேவனுக்குரியவன். தேவனுக்குரிய நேரத்தை நீ தேவனுக்கு தான் கொடுக்கணும். நீ ஆண்டவருக்காக தான் வாழணும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவர்களாய் வாழ வேண்டும். நீ உலகத்தில் வாழும்பொழுது உனக்கு கூடிய எல்லாவற்றையும் தேவன் தருவார். ரொம்ப கவனமா ஜீவிக்கணும். கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம. என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தியோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, நீ அன்னைக்கே கர்த்தருக்கு சொந்தம். யோவான்ல தானே ஒரு வசனம் இருக்குது, இப்பொழுதோ நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. பிரியமானவில்லை, இப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளைகளாயிருக்க. நீ ஆண்டவருடைய பிள்ளைனா நீ ஆண்டவருடைய சத்தியத்தின் பிரகாரம் வாழணும். உனக்கு சோத்திரம் துதி இருக்கணும், நீ பாடணும். இன்னைக்கு எத்தனையோ வாலிப பசங்க ஜெபிக்க கூட தெரியல. ஆனால் ஊர் வம்பு இழுத்துன்னு வர தெரியுது, கெட்ட வார்த்தை பேச தெரியுது. நான் மணிக்கணக்காக செல்ஃபோனை பார்க்க தெரியுது. சினிமா பாட்டு கூட பாடுறோம், எடிட்டிங்காக தான் பண்ணுறோம், குத்தாட்டம் போடுறோம். குத்துன்னு குத்து வர ஆண்டவர் பரலோகத்தில். நரகத்தில் உனக்கு தள்ளி விட்டுருவாரு. ஆண்டவருக்காக வாழணும், பாடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஜெபம் பண்ண சொல்லு. ஒரு வாலிபனை பைபிளையே தப்பு தப்பாக படிக்கிறேன், அப்புறம் எப்படின்னத்தை வாழ போகிறேன்? கர்த்தருக்காக வாழணும், நல்லா படிக்கணும். நான் மட்டும்னா இப்போ இந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது எனக்கு உங்களோட மோசம்தான். ஆண்டவர் உனக்கு கற்று தருவார். நம்ம யாருக்கு சொந்தம் சொல்லு? யாருக்கு சொந்தமா? ஆயத்தன் சொல்லுங்க. நம்ம யாருடைய பிள்ளைங்க? தம்பி சொல்லுங்க, நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பா. ஏசப்பா பிள்ளைங்க தானே? இயேசுக்கு தான் சொந்தம். உலகம் வேண்டாம்ப்பா. இப்போ இன்பமா இருக்கும், ஆனால் நரகத்திலிருந்து மீட்பே கிடையாது. மரணத்துக்கு பிற்பாடு நம்ம வாழ்க்கையுடைய முடிவு. பாவம் செய்கிற ஆத்மா சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம். மரித்த பிற்பாடு நியாய தீர்ப்பு தான். வெள்ள சிங்காசனம் நியாய தீர்ப்பு. பாவத்தோடு மரிப்போம் என்றால் மனம் திரும்பாமல்
நாம் மனம் திரும்புதல் கனியை கொடுக்காமல் பாவத்தோடு மறித்தால் நரகம். பரிசுத்தத்தோடு வாழ்ந்து தேவ சித்தம் செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து இயேசுவின் பிள்ளையாய் நீ மரிப்பாய் என்றால் நீ பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவார். அங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருன்னு ஆண்டவர் சொல்லுவார். அன்னைக்கு பாஸ்டர் எப்படியெல்லாம் மெட்ராஸ் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. யார் எங்கே நாங்கள் செலவு செய்து ஊழியம் செய்கிறோம். வீட்டு வாடகை 2500, பெட்ரோலுக்கு 500 வாரம் வாரம், குறைஞ்சபட்சம் ஒரு 6000 ரூபாய் செலவு பண்ணி இந்த மாதம் 6000 ரூபாய் செலவு செய்து உங்களுக்காக பிரயாசப்பட்டு நைட்டும் பகலும் 1 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் வண்டியை பனியிலையும் மழையிலையும் காற்றுலையும் பணம் செலவு மட்டும் இல்லாமல் என்ன ஆண்டவருக்காக இப்படி ஊழியம் செய்ய யாருக்காக? உங்களுக்காக தான். அழகியா பஞ்சர் டயர் வெடிக்குது 2000, அது வந்து 5000 ரூபாய். இது வந்து ஃபிக்ஸட், ஃபிக்ஸான செலவு. ஆனால் இடையில வர செலவு டயர் வச்சதுக்கு அது 2500 ரூபாய் 2000 ரூபாய் விட்டு செலவு போல வரல. எப்படி எல்லாம் செலவு பண்ணி ஊழியம் செய்கிற பாருங்க. அதுக்கு எவ்வளோ இன்னும் பல செலவுகள்லாம் வருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் மாதம் செலவு வருதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு செலவு, அந்த செலவு, பெட்ரோல் செலவு எல்லாம் போக இங்கே இதை விசுவாச ஜீவியத்தில் கர்த்தர் இப்படி நடத்துகிறாங்க. இந்த ஊழியத்தை இப்படி நம்ம செலவு செய்து ஊழியம் அழிந்து போகிறதான ஒரு வசனம் இதில் பொருட்களான அழியாத ஆத்துமாக்களை சம்பாதிக்க. இப்படி நாங்கள் சரீரத்தை ஒருத்தி பணங்களை செலவு செய்து இப்படி பிரயாணம் பட்டு சரீரத்தை ஒடுக்கி இப்படியெல்லாம் பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. உங்களை எப்படி ஆகிலும் பரலோகத்தில் கொண்டு போய் தானே ஆண்டவர் கேட்பாரு. இப்படியெல்லாம் இந்த பாஸ்டர் ஊழியம் செய்தார, நீ கீழ்ப்படியாமல் காட்டினியே, உனக்கு ஒரு இடம் தனியாக ஒதுக்கிட்டோம்பா. ஓ 123 நம்பர் உனக்கு தான். அங்கே நல்ல புழு இருக்குது, தேல் கொட்டுது, காது உள்ளே ஏறுது பூரா, அக்கினி வேகுது, கடாயில் போட்டு வறுத்து எடுப்பான். 24 மணி நேரமும் ஐயோ 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 இப்போ சோத்திரம் பண்ணால் படப்பட்டாங்க. அப்போ தானா கத்திட்டே இருப்பான். ஏதோ வேதனை. பாவத்தோடு ஆண்டவரை மறுதளித்து வாழ்வாய் என்றால் எப்படி உன் குறைவெல்லாம் மகிமையில நிறைவாக்குவார்? உன் காரியம் மாறுதலாய் முடிந்தது. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு யாரும் இப்போ எங்கள் அம்மா எனக்கு சொந்தமாக இல்லை. நான் எங்கள் அம்மாவை நம்பினேன், எங்கள் அப்பாவை நம்பினேன், என் குடும்பத்தை நம்பினேன், உலகத்தை நம்பினேன். எல்லாமே கைவிட்டு போச்சு. இன்னைக்கு இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு தானே வழி நடத்துறாரு. இந்த பைபிள் தான் என்ன செய்யுது? என்ன யோசிக்குது, என்னை வழி நடத்துது. எனக்கு வெளிச்சமா இருக்கு. என் காரியம் காரியமெல்லாம் மாறுது. என் வேதனையெல்லாம் மாறுது. என் இருளெல்லாம் நீங்குது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த பரிசுத்த வேதாகமும் நீ பரிசுத்தமாய் நீ வாழக்கூடிய வழியை காட்டுது. உன் இருளான பாவத்தை நீக்கி வெளிச்சத்தை காட்டுது. உனக்கு நல்ல பாதைகளை காட்டுது, நல்ல வழிகளை காட்டுது. உன் வேதனைகள், துன்பங்கள், கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன் மரணத்தை வெளிக்க அந்த வசனம் என்ன சொல்றாரு? மரண யோபு என்ன சொல்றாரு? மரண அதுல ஒரு கார்டு வச்சுக்கணும். யோபுல வாசிங்க. எவ்வளவு அருமையான பாயிண்ட் தெரியுமா? 12:22 வாசிங்க. அந்த பாயிண்ட் கூட வாசிங்க. மரண இருளை பா, என்ன டாபிக்ல மரண இருள். மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. போதும்பா. இந்த பைபிள், இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன செய்யுது? மரண இருளில், உன் குடும்பம் மரண இருளில், கஷ்டத்தில், கண்ணீரில், வறுமையில், குழப்பத்தில், மன அழுத்தத்தில், வேதனையில் வாழ்ந்திருக்கிற மரண இருளிலிருந்து உன்னை என்ன வைக்கிற வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார்ப்பா. கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனும் அறிந்து கொண்டோம், எல்லா ஊழியக்காரனும் அறிந்து கொண்டோம். உன்னை கொண்டு வந்துட்டார், உன்னை மீட்டுட்டா. நீ மீட்கப்பட்டவன், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன், மரண இருளிலிருந்து மீட்கப்பட்டவன். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ பரலோகத்தின் பிள்ளை. நீ நரகத்துக்குரியவன் அல்ல, நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ உலகத்தான் அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறவன் அல்ல, உலக நண்பர்களோடு பாவத்தோடு ஒத்து போகிறவன் அல்ல. பாவத்தை வெறுக்கணும்,
உலக நண்பர்களை வெறுக்கணும். நீ ஆண்டவரை நேசிக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்களுடைய சவகாசம் நமக்கு இருக்கக்கூடாது. நீ வா, உன் பாவத்தோட நான் உன்னோட ஒத்து போனா நான் நரகத்துக்கு போக வேண்டியது வரும். நரகம் கொடியது. நண்பா, நீ சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டா போகாத, போன அட்டன் பண்ணாத, செவி சாய்க்காத, இருளுக்கு அடிமையாகாத, பாவத்துக்கு அடிமையாகாத, பாவத்தை விட்டு வெளியே வா. ஆண்டவர் சொல்றா, சகைவே நீ இறங்கி வா, நீ இறங்கி வரணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும். லாசருவே கல்லறையை விட்டு வெளியே வா, கல்லறையான பாவத்தை விட்டு நீ வெளியே வரணும். கர்த்தர் உன் வீட்டிலே உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதலை தேவன் தரப்போகிறார். உன் நிலைமை மாறணும்னா நீ இயேசுவுக்காக வாழணும். இயேசுவுக்காக நாம் ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன் இருளை, மரண இருளை வெளிச்சமாக்குகிறான். உனக்குள்ள பிரகாசம். இனிமேல் நீ பிரகாசமா இருப்ப. வாழ்க்கை உன் முகமே பிரகாசமா இருக்கப்பா. நான் பார்க்கும்போது தம்பி நல்லா என்னப்பா உன் முகத்துல எவ்வளவு பிரகாசம், சோர்வையே பார்க்க முடியலையே, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கிறியே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி உன்னை எப்படி இது ரகசியம் என்ன, உன் வாழ்க்கையில ஈஸியா வெளியே வந்துடுறியே. ஆச்சரியமா கர்த்தர் நடத்துவா. இதான் காரியம் மாறுதலாய் முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். சிங்கத்தின் வாயிலிருந்து கெட்சிக்கிற சத்திரிவின் வாயிலிருந்து உன்னை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார். உனக்கு விரோதமாய் பேசுகிற வாய்கள் அடைக்கப்படும். இல் பொருளாவார்கள், காணாமல் போயிடுவான். உன் கண்ணு முன்னாடி அவன் தெரிய மாட்டான். உன் சத்துருக்கள் உன் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டார்கள். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும். தேவனுக்காக உன்னை ஒப்புக்கொடு. உன் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கணும். நம்ம குறைவு நிமித்தமாக தான் இப்படி பிரச்சனையெல்லாம் வருது, கஷ்டம்லாம் வருது, கடினமான பாதை வருது, மன அழுத்தம் வருது, குழப்பமா இருக்கு. இதுக்கு காரணமே நமக்கு சரியாய் தேவனை ஆராதிக்காததுனால தான். நாம் நம் வீட்டார் என்றால் கர்த்தரை சேவிப்போம், தேவனை ஆராதிப்போம். இது கடைசி காலம். இனி சமாதானத்தின் நாட்கள் அல்ல. உலகத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அவர் எக்கால சத்தத்தோட முழக்கத்தோட அவர் மேகங்கள் மேலே வெளிப்படுவார். அவர் வரும்போது நம்ம அவர் சந்திக்க ஆயத்தமாக இருப்பாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.